ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவிஸ் terracotta. இன்றைக்கி நாம் பெண்டன்ட் சீரீஸில் அடுத்த பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது க்ளே வந்து நான் நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டேன். நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நான் வந்து இதை ஸ்லாப் ஆக்கிக்கிறேன். அதே மாதிரி இந்த க்ளேயில் அதிகமாக கிராக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட க்ளே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது லைட்டாக வாட்டர் ட்ராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீட் பண்ணி அதுக்கப்புறமா ஜுவெல் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி க்ளே நல்லா நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இதை ஃப்ளாட் பண்ணிக்க போகிறேன். எப்போதும் யூஸ் பண்ணுற நம்ம 0.5 ஸ்கேல் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு க்ளேவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், க்ளே வந்து நம்ம ரெண்டு சைடுமே திருப்பி வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஒரே சைட் பண்ணும்போது பேக் சைடு வந்து கிராக்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து நான் இப்போ புதுசாக ரெடி பண்ண க்ளே, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் நான் வாட்டர் டாப்ஸ்லாம் விடலை, டைரெக்டாகவே க்ளே எடுத்துகிட்டு நீட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் எக்ஸஸ் வந்து எடுத்துடலாம். பொறுமையாக எடுங்க, அப்போ தான் வந்து ரவுண்ட் ஷேப் மாறாமல் இருக்கும். இப்போது இதை ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிடலாம். சைடு எட்ஜஸ்லாமும் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். எந்த எக்ஸஸும் இல்லாமல் ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்லாப் எப்போதும் போல் எடுத்துட்டேன். ஸ்லாப் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன் இல்லையா நீடில், அந்த நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பார்ட் பிரிச்சுட்டு அதில் அந்த நீடில் வச்சுட்டு லைன்ஸாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே நீடில் வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டுக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான பெண்டன்ட் தான். ஒரு டெய்லி வியர் செட்லாம் போடுறதுன்னா இந்த பெண்டன்ட் போட்டுக்கலாம். நம்ம 2 லைன்ஸ் போட்டுட்டு ஒரு லைனில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வி ஷேப்பில் நம்ம போடுவோம் இல்லையா, இந்த நீடில் வச்சுட்டே அதில் வந்து வி ஷேப்பில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே இந்த வி ஷேப் போட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த பெண்ணோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்கும் இல்லையா, ரீஃபில் இல்லாத பென், அதை வச்சுட்டு இன்னொரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேம் மெத்தடில் இந்த சைடில் நான் இப்போ லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதாவது மேலே ஒரு பார்ட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஹாஃப் பார்ட் பிரிச்சுட்டு சேம் மெத்தடில் நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது இந்த பென் வச்சுட்டு டாட்டாக போட்டுக்கிறேன். அடுத்த லைன் அதே மாதிரி வி ஷேப் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு லைன் போட்டுட்டு இதில் இந்த பென் வச்சுட்டு டாட்டாக போட்டுக்கிறேன். இப்போது லாஸ்ட்டாக வந்து மறுபடியும் லைன் போடாமல் வெறும் வி ஷேப் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த ஒரு ஹாஃப் பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே பிளெயினாகவே இருக்கும். இப்போது இந்த பெண்டன்ட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்கு டாப்பில் எங்கே வரும் சென்டராக பார்த்து எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல யூபின் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்துட்டு யூபின் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பெண்டன்ட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சிம்பிளான ஒர்க் தான். ஒரு நீடிலும் ஒரு பென்னும் வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு டிசைன் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு சிம்பிள் பெண்டன்ட் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.